सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया வருகிற பிப்ரவரி 2026க்கு இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பிராதி மத்தியமா ராசபாஷா பிரவேசிக்கா என்ன நிறையா வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். அன்றைக்கி வந்து ஒவ்வொரு தேர்வும் எழுதிக்கிட்டே அடுத்தடுத்த வீடியோஸ் இங்கே பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லெசன் வரியாக வந்து பிராத்மிக்கில் வந்து லெசன் ப்ளஸ் வந்து கொஸ்டின் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் போடுறோம். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் ஏக் பாட்னா பாடம், ஏக்குனா ஒன்று, லெசன் ஒன்று. டாபிக் வந்து யகு ஹே வகு ஹே. யகு அப்படின்னா இது, வகுனா வந்து அது. இந்த ஹே அப்படிங்கிறது வாக்கியம் முடிகிறதுக்கு வந்து இந்த ஹேன்று வரும். இருக்கிறது, இருக்கின்றன அப்படின்ட்டு இந்த உயர்திணையில் வரும். அக்னிலையும் இந்த ஹேன்றது நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த பிக்சர்ஸ் வச்சு இந்த லெசன் வந்து ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிக்சர்ஸ் இருக்கீங்க, பேனா இருக்குது. அப்போ களம், காலமா களம், களம்னா வந்து பேனா. இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் வந்து உருவாக்கணும். களம் ஹே, இது பேனாவாக இருக்கிறது. க்யா ஹே, இது என்ன. களம் ஹே, இது பேனா. குர்சி அப்படின்னா வந்து சேர், நாற்காலி. யக் குர்சி ஹே, இது நாற்காலியாக இருக்கிறது. க்யா ஹே, இது என்ன. கியான என்ன. யக் குர்சி ஹே, இது நாற்காலி. கடி கிளாக், கடிகாரம். யக் கடி ஹே, இது கடிகாரம். க்யா ஹே, இது என்ன. யக் கடி ஹே, இது கடிகாரம். மேஷ்னா வந்து மேசை. வக் மேசிகை. இப்போ வந்து இது வரைக்கும் யகுல பார்த்தோம். இப்போ வந்து வகு பார்க்குறோம். வகுனா வந்து அது. அது அப்படிங்கும்போது தூரமாக இருக்கிற பொருள் வந்து இங்கே மேஜை வந்து தூரமாக இருக்குது. இப்போ வகு மேஜிகை, அது மேசை. வக்யாகை, அது என்ன. வகு மேஜிகை, அது மேஜை. கியா வக் மேஜிகை. இந்த கியான்றது முன்னாடி கொடுத்துருக்காங்க. என்ன, அது மேஜையா. ஹா அப்படிங்கும்போது இங்கே சந்திரபிந்து வந்துருக்கு. நம்ம மூக்கில் தான் அது வந்து உச்சரிக்கணும். ஹா அப்படின்னா ஆமாம்னு அர்த்தம். வகு மேஜிகை, ஆமாம் அது மேஜை. கித்தாப்னா புத்தகம். கித்தாப் சொல்லலாம், புஸ்தகம் சொல்லலாம். புத்தகம். வகு கித்தாபை, யகு கித்தாபை, இது புத்தகம். க்யாகை, இது என்ன. யகு கித்தாபை, இது புத்தகம். கியா யகு கித்தாபை, என்ன, இது புத்தகமா. ஆமாம். யகு கித்தாபை, ஆமாம் இது புத்தகம். கியா வகு கலம் ஹே. இப்போ வந்து லெசனில் நம்ம ஏற்கனவே இந்த பிக்சர்ஸில் பார்த்துட்டு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. கியா யகு கலம் ஹே, என்ன இது பேனாவா. ஆமாம். யகு கலம் ஹே, ஆமாம் இது பேனா. கியா யகு குர்சி ஹே, என்ன இது நாற்காலியா. யக் குர்சிகை, ஆமாம் இது நாற்காலி. கியா வஹ் கடிகை, என்ன அது கடிகாரமா. வஹ் கடிகை, ஆமாம் அது கடிகாரம். கியா வஹ் கித்தாபை, என்ன அது புத்தகமா. வஹ் கித்தாபை, ஆமாம் அது புத்தகம். இப்போ வந்து சப்தார்த்தம் அப்படின்னா இப்போ பாடத்தில் பார்த்து மீனிங்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து சப்தார்த்தம் அப்படின்னா வந்து மீனிங்ஸு இது ஃபுல்லாக வந்து பார்க்கணும். யஹ் திஸ், இப்போ ஆங்கிலத்திலையும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்ட்டு. யஹ்னா திஸ், இது. வஹ் தெட்டு, அது. கியா வாட், என்ன. கலம் பென், பேனா. குர்சி சேர், நாற்காலி. கடி கிளாக், கடிகாரம். மேஜ் டேபிள், மேசை. கித்தாபு புக்கு, புத்தகம். ஹே இஸ், இருக்கிறது. எஸ், ஆம். இப்போ இந்த லெசனில் ஃபுல் மீனிங்ஸு இல்லை பாடமும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு உண்டான அபியாசனா வந்து இதில் வந்து எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறோம். இதில் மொத்தம் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அபியாஸ், ஏக்கு வாக்கியமே புத்தர் தீஜியே, இது ஒரே வாக்கியத்தில் விடை எழுதுக. அதுக்கு கொஷினுங்க இந்த வந்து ஆன்சர் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யக்யாகை, இது என்ன. யக் களம் ஹே, இந்த என்ன அப்படி இந்த கியான்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து களம் எழுதிட்டு
இந்த யக்கு இந்த ஹேல வந்து அப்படியே கேள்வியில் இருக்கிறது பார்த்து அப்படியே எழுதணும். இது என்ன? இது பேனா. இந்த இடத்துல வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. ஆன்சர் எழுதுகிறப்ப ஒரு ஆச்சரிய புள்ளி மாதிரி ஒரு கோடு போட்டு கீழே புள்ளி வைக்கணும். அப்படி புள்ளி வைக்கலனாலும் ஒரு கோடு போடணும். அப்போ தான் வந்து வாக்கியம் வந்து முடிஞ்சதாக அர்த்தம். செகண்டு வாக்கியாகை. அது என்ன? வகு மேஜிகை. அது மேசை. தேர்டு கியா வகு மேஜிகை. என்ன அது? மேசையா? ஹா வகு மேஜிகை. ஹான்ற இடத்துல வந்து கமா போட்டுருந்தது. ஹாம்னா வந்து ஆமாம்னு அர்த்தம். ஆமாம் அது மேஜை. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.